ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு 2 டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட் வந்திருக்கு. இது 2மே அவங்களோட டிரான்ஸ்பரன்சிய காட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் அப்ரன்டிஸோட லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. பாருங்க. ஃபாரஸ்ட் அப்ரன்டிஸோட லிஸ்ட், செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு, ரெஜிஸ்டர் நம்பர், ரேங்க், அவங்களோட மார்க் எவ்வளோ எடுத்தாங்க, கம்யூனல் கேட்டகரி என்ன வருவாங்க, செலக்ஷன் கேட்டகரி என்ன, அவங்களோட ஃபோட்டோ இது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட செலக்ஷன் லிஸ்ட். பாருங்க. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் நம்பர், தென் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, என்ன கேட்டகரி, கேட்டகரியில செலக்ட் பண்ணியிருக்காங்க, தென் வந்து என்ன படிச்சிருக்காங்க, தென் வந்து அவங்க ஃபோட்டோகிராஃபோட அந்த டேட்டோட எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இவங்கள தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியா வந்து காமிக்கிறாங்க. ஓகே. இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஃபைனல் ஆன்சர் கீஸ் விட்டுருக்காங்க. எதுக்கு அப்டின்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ஃபைனல் ஆன்சர் கீஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் நம்ம வெப்சைட்லயே பார்த்துக்கலாம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க குடுத்த அதே கீக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து இருக்கும். அது என்ன சீரிஸ்ன்னு பாருங்க. வெர்சன் கீ வந்து ஏ. ஸோ அதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து இருக்கும். சரிங்களா? 192க்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் போட்டுருக்காங்க. மீதி எல்லாமே ஏதோ ஒரு ஆப்ஷனுக்குள்ள தான் வருது. ஓகே. அது அண்ட் ஆல்சோ 97க்கு மட்டும். நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்டின்னா, இத நீங்க எடுத்து பாருங்க. 39க்கும் நீங்க கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே. நீங்க அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க. பார்த்துட்டு எவ்வளோ மார்க் இப்ப நீங்க போடுற மார்க் தான் கரெக்ட்டான மார்க்கா இருக்கும். டென்டேட்டிவ்க்கு அப்புறம். அதே மாரி பார்த்தீங்க இது ஃபுல்லுமே இருக்கு. ஃபோர்நூன் எக்ஸாம். இது வந்து வெப்சைட்லயே இருக்கு. இத நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 2 விஷயம் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, டிரான்ஸ்பரன்சிக்காக சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சி அண்ட் டேட்டா டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா தான் போகுது. எந்த மால் பிராக்டிஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் நோட்டிஃபிகேஷனா இந்த டைம் தான் வருது. இந்த டேட் எக்ஸாம்னா இந்த டேட் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் எதுன்னா இது இப்படிதான் சொல்றாங்க. ஓஎம்ஆர்ல சேஞ்சஸ்னா அதுவும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குது. 2025 ஃபுல் ஆஃப் எக்ஸாம். ஐ ரிப்பீட் த சேம் திங் தான். ஃபுல் ஆஃப் எக்ஸாம். ஸோ இப்ப குரூப் 2ஏ கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, முடியுங்க. அடுத்தது அப்கமிங் குரூப் 4, குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். குரூப் 1, குரூப் 4 அடுத்து 2ஏ இந்த மாரி கன்டினியூவா படிச்சுட்டே இருங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் படிக்கணுங்கிறது கிடையாது. இந்த எக்ஸாம் முடிச்ச கையோட ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எகெயின் வந்து உங்களோட ப்ராசஸ் நீங்க கன்டின்யூ பண்ணி போங்க. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.